ஒரு எஜுகேஷன் லோனுக்கு என்னென்ன தேவை அப்படின்றது உங்கள் 12th மார்க் ஷீட்டு ப்ளஸ் உங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் அண்ட் நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வருவீங்க அதை பேஸ் பண்ணி அண்ட் ஐபிஏ மாடல்னு சொல்லுவாங்க, இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷன், அதுபடி 60% ஃபார் ஜென்ரல் கேட்டகரி அண்ட் 55% ஃபார் SC/ST கேட்டகரி. இவங்களுக்கு வந்து இந்த எஜுகேஷன் லோன் இட் இஸ் அ மினிமம் மார்க்ஸ் ரிக்வயர்டு ஃபார் எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு. இது வந்து இப்போ கோர்ஸ் பீரியட் 3 years கோர்ஸ் பீரியட் அப்படின்னா 3 yearsக்கு ப்ளஸ் 1 year வேலை தேடுற வரைக்கும் அதுக்கு ஒரு மாரட்டோரியம் பீரியட்னு சொல்லுவாங்க 1 year. ஸோ அதுக்கப்புறம் 15 years வரைக்கும் ரீபேமெண்ட் கட்டுற மாதிரி இது. ஸோ டோட்டல் 15 years வரைக்கும் ரீபேமெண்ட் பண்ணலாம். இந்த படிக்கிற பீரியட் அப்போ இன்ட்ரெஸ்ட் கட்டணுன்றது கிடையாது. ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு தேர் இஸ் சம்திங் கால்டு CSIS, Central Scheme for Interest Subsidy, where central government through the nodal bank which is Canara Bank, they are giving an interest subsidy for the course period la vara interest vandu central government will be giving an interest subsidy on that. So repayment will be for 15 years. And girl students are there is an additional concession for girl students also. ஏன்னா பெண்களுக்கு வந்து இன்னும் நிறைய பெண்கள் வந்து அதிகமாக மேல் படிப்புக்கு வரணும் அப்படின்றதுக்காக இந்த இன்ட்ரெஸ்ட் கன்செஷனும் உண்டு. லோன் வந்து 4 லட்சம் வரைக்கும் தேர் இஸ் நோ எந்த அமௌண்ட்டும் தேர் இஸ் நோ கொலாட்ரல் ஆர் எந்த செக்யூரிட்டி கொடுக்க வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். 4 lakhs to 7.5 lakhs ஒரு தேர்ட் பார்ட்டி கேரண்டி தேவைப்படுது. 7.5 lakhsக்கு மேலே பேங்க்ஸ் வில் பி இன்சிஸ்டிங் ஆன் அ செக்யூரிட்டி. So this is bank to bank வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து மாறுங்க. It will be between 10 to 11 or 11.5%. And girl studentsக்கு there will be a concession also. And அதே மாதிரி இந்த படிக்கிற பீரியட் அப்போ your interest also will be simple interestக்கு you will be charged. And அதுக்கப்புறம் தான் it will be compounded also, compounded interest ஆகும். And டியூஷன் இதில் எந்தெந்த ஃபீஸ் எலிஜிபிள் ஆகும் அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் எலிஜிபிள் வரும், காலேஜ் டிரான்ஸ்போர்ட் ஃபீ, இன்கேஸ் ஹாஸ்டல் இருக்காங்கன்னா ஹாஸ்டல் ஃபீ, புக் ஃபீஸ் எலிஜிபிள் வரும், எக்ஸாம் ஃபீஸ் எலிஜிபிள் வரும், லேப்டாப் வேணும்னா லேப்டாப்புக்கு எலிஜிபிள் வரும். இதெல்லாம் எலிஜிபிள் வராதுன்னா இப்போ டெவலப்மெண்ட் ஃபீ, ஸ்போர்ட்ஸ் ஃபீ, மிஸ்சலேனியஸ் ஃபீ, இந்த ஃபீஸ் எல்லாம் வந்து பேங்க்ஸ் வில் நாட் பி கன்சிடரிங். ஸோ எதெல்லாம் எலிஜிபிளோ தே கேன் கெட் இட். படிப்புக்கு எந்தெந்த ஃபீஸ்லாம் தேவையோ மெயினாக தட் பேங்க் வில் பி கிவிங். மார்ஜினும் இல்லாமல் தேர் வில் நாட் பி எனி மார்ஜின் ஆல்சோ. வாட் எவர் இஸ் எ லோ அமௌண்ட் அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க. இப்போ அப்பா வாங்கி ஒரு அக்ரிகல்ச்சர் லோன் வாங்கி பே பண்ண முடியல, அந்த இஷ்யூ இருக்குன்னா பையனுக்கு கிடைக்குமா, எலிஜிபிள் ஆகுமா? இது வந்து சிபில்ன்ட்டு சொல்லுவாங்க, சிபில் ஸ்கோர்ன்னு சொல்லுவாங்க. சிபில் ஸ்கோர் லேட்டஸ்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் படி அப்பாவுக்கு எஜுகேஷன் லோன் அவர் வாங்கின ஏதோ ஒரு லோன் வாங்கி அவரது வந்து சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குன்னா லோன் கேன் பி ரிஜெக்டட் ஃபார் த ஸ்டூடெண்ட்டு ஜட்ஜ்மெண்ட் ஹாஸ் கம். பட் பிரான்ச் டு பிரான்ச் தே ஆர் டேக்கிங் தேர் இண்டிவிஜுவல் இது ஆல்சோ. ஏன்னா அப்பா லோன் வாங்கி கட்டாததுனால ஸ்டூடெண்ட்டுக்கு அது வந்து தடையாக இருக்கக்கூடாதுன்ட்டு branches are giving loans also. So it depends on it is up to the individual bank's decision.